வணக்கம். உங்கள் தினத்தகவல் இணையதளத்தில் நிகழ்வுகளை பகிர்வது ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் முகவை தங்கம். விவசாயிகளின் தொடர் காத்திருப்பு போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்குமா? அரசு நடவடிக்கை எடுக்குமா? எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள் சிக்கல் ஊராட்சி பகுதி விவசாயிகள். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா சிக்கல் கண்மாய் மறுசீரமைப்புக்காக கடந்த திமுக ஆட்சியில் 2,30,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. 8 மடைகளை உள்ளடக்கிய இந்த கண்மாயில் 7 மடைகளை புதிதாகவும், முதலாவது மடையை மராமத்து பணி மட்டுமே செய்வதாகவும், புதிதாக கட்ட முடியாது எனவும் ஒப்பந்ததாரரும் அதிகாரிகளும் மறுத்துவிட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர். முதலாவது மடையை புதிதாக முழுமையாக கட்டித்தர வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் ஆண்டிச்சிகுளம் பொதுமக்களும் இணைந்து மடைக்கு மாலை அணிவித்ததுடன் சிக்கல் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டம் நடத்தினார்கள். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு முன் வந்தனர். அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி உயர்மட்ட அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதின் அடிப்படையில் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆண்டிச்சிகுளம் கிராமத் தலைவர்கள் குருந்தலிங்கம், பாக்கியம் தலைமையிலும், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் மயில் வாகனம் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தில் CITU மாவட்ட துணைச் செயலாளர் கே. பச்சம்மாள், விவசாய சங்க தலைவர்கள் ராமசாமி, சுப்பிரமணியன், வாலிபர் சங்க தலைவர்கள் பாலசுப்பிரமணியன், அபூபக்கர் சித்திக், முன்னாள் செயலாளர் அம்ஜத்கான், அப்துல்லா, ஆட்டோ சங்க மாவட்ட பொருளாளர் ஜெயக்குமார், உள்ளாட்சி மாவட்ட செயலாளர் பிரான்சிஸ் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோரிக்கைகள் வெல்லும் வரை